இதயம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆதி வெளியிலேருந்து வராங்க. வந்ததும் தமிழ் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "தமிழ் என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஸ்வேதா ஆண்டிய என்னைய அடிச்சுட்டாங்கப்பான்னு" சொல்றா தமிழ். "ஸ்வேதா குழந்தைய அடிச்சியாங்கிறாங்க." "ஆமா அடிச்சேன். முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா தெரியுமா? அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. அதுக்காக நீ குழந்தைய அடிப்பியா?" "மாப்பிள ஸ்வேதாவ எதுக்கு திட்டுறீங்க? அவ முக்கியமான ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருந்திருக்கா. குழந்தை விளையாடிக்கிட்டு ஜூஸ கொண்டு வந்து அந்த லேப்டாப்ல கொட்டிருச்சு. அவ பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டா போச்சு. அதுக்கு தான் அவ குழந்தைய அடிச்சிருக்கா. இதுக்கு எதுக்கு நீங்க அவள போய் திட்டிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்குங்கிறாங்க அறிவு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸ்வேதா, குழந்தைய நீ அடிச்சது தப்பு. முதல்ல குழந்தைகிட்ட நீ மன்னிப்பு கேளுங்கிறாங்க ஆதி. அப்படி பார்த்தா பாரதியும் தான் ஸ்வேதாவை அடிச்சா. அப்போ பாரதி ஸ்வேதா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களான்னு கேட்குறாங்க ஏகாம்பரம். அதெல்லாம் தெரியாது. குழந்தைய அடிச்சதுனால தான் பாரதி அடிச்சிருக்காங்க. ஸ்வேதா, நீ குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்க போறியா? என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. ஏய் ஸ்வேதா, நீ தான் தப்பு பண்ணியிருக்க. முடியவே முடியாது. என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. சே, கண்டவங்க முன்னாடியெல்லாம் என்னை விட்டு கொடுத்து பேசுறீங்களா மாமாங்கிறாங்க ஸ்வேதா. ஏய் மரியாதையா பேசு. பாரதி என்னோட ஒய்ஃப். எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சாரதா உள்ள வராங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. பார்வதி குதிச்சுக்கிட்டு வராங்க. அது ஏன் அண்ணி கேட்குறீங்க? அவ உன்னை பெத்து வச்சிருக்கா பாருங்க. அது லேப்டாப்ல ஜூஸ் கொட்டிடுச்சு. ஜூஸ் கொட்டிடுச்சேன்னு ஸ்வேதா ஓங்கி ஒரு அறை வச்சுட்டா. அதுக்கு என்ன ஏதுன்னு கூட கேட்காம பாரதி வந்து ஸ்வேதாவை அடிச்சு போட்டான்னு சொல்றாங்க பத்மா. கேட்டா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறான். மாப்பிளையும் ஸ்வேதாவை மன்னிப்பு கேட்க சொல்றாரு. நீங்களே என்ன ஏதுன்னு கேளுங்க. நீ அக்கா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவே இருக்குக்கா அப்படிங்கிறாங்க அறிவு. சாரதா யோசிக்கவே இல்லை. பலார்னு வராரு. ஸ்வேதாவுக்கு கணத்துல மறுபடியும் அடிக்கிறாங்க. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஸ்வேதாவை எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க பவானி. வேற என்ன பண்ண சொல்றா பவானி? பாரதி என்னோட மருமக, குழந்தை என்னோட பேத்தி. ஸ்வேதா பண்ணது பெரிய தப்பு. ஸ்வேதா, முதல்ல குழந்தைகிட்ட மன்னிப்பு கேளுங்கிறாங்க சாரதா. அங்க இருந்த எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் மறுபடி பார்த்துக்கலான்னு கஞ்சாடியில் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க சாரதா. ஸ்வேதாவும் யோசிச்சு பார்க்காம சரி நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ரூமுக்குள்ள போனதும் வெறி பிடிச்ச மாதிரி அதை எதையும் தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. பாரதியும் ஆதி, உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் கல்யாணம் எனக்கு பிடிக்கிறதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சது. இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாவும் இருக்க முடியாதுங்கிறாங்க. ஆதி தமிழுக்கு சமாதானம் பண்ணி அழுகாதீங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சாரதா அறிவு குடும்பத்தையே எல்லாத்தையும் வாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, வாங்க போய் சாப்பிடலான்னு கூப்பிட்றாங்க. என்னக்கா எங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க அறிவு. புதுசாக மருமக வந்ததும் எங்கள் எல்லாத்தையும் அவன் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இப்போ வந்து எங்களை சாப்பிட கூட்டிட்டு இருக்கிற, என்ன சமாதானம் பண்ணுறியா? ரட்ட வேஷம் எதுக்கு போடுற? குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையை ஆட்டி விடுறியா? உனக்கு தான் புது மருமக வந்துட்டாங்கல்ல, இனிமேல் உனக்கு செல்ல காசு தானுக்கா அப்படிங்கிறாங்க. ஏ அறிவு, ஸ்வேதா அடிச்சது தப்பு தான். ஒன்றும் வேணும்னே அதை பண்ணலை. அவளை அடிச்ச போது என் மனசு என்ன கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சூழ்நிலையில் எனக்கு வேற வழி தெரியலைங்கிறாங்க. என்ன சூழ்நிலையா? என்னக்கா பேசுற? உன் பையன் தான் புது பொண்டாட்டி வந்த மயக்கத்தில் பேசுறானா, நீ அதுக்கு மேலே பேசுறியே? அறிவு, நேற்று நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? அவன் பொண்டாட்டிக்கு ஆராத்தி எடுக்க வரலின்னு தெரிஞ்சதும் உங்க எல்லாத்துக்கும் 5 நிமிஷத்துல வரலைன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு மெசேஜ் பண்ணனது ஆதி. அவன் முன்னாடி எப்படி நடந்துக்க சொல்ற நீன்னு கேட்குறாங்க சாரதா. அதுக்காக அந்த பாரதி முன்னாடி நீங்க என்னை அப்படி அடிக்க மாட்டேன். நான் அந்த இடத்துல கூனி குறுகி அவமானப்பட்டு நின்னுட்டேங்கிறாங்க ஸ்வேதா. ஸ்வேதா அடிச்சது தப்பு தான். ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல நான் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தேங்கிறாங்க. இங்கே பாருங்க, யாரும் எதுவும் பேசாதீங்க. நேற்று துரை வந்து சொன்னதை நீங்கள் எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஆதி அவனாவே இல்லை, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது. பாரதிக்காக அவன் உங்களை மட்டும் இல்லை என்னை கூட தூக்கி போட அவன் யோசிக்கவே மாட்டான். அத்தை என்னத்தை சொல்கிறீங்க? அந்த துரை ஒரு ப்ராடு. அவன் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறாங்க ஸ்வேதா. ஆமாம், நம்பித்தான் ஆகணும். ஆதியை பார்த்தியல்ல, அவெல்லாம் நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்கிறது இல்லை. இந்த பாரதியை நேருக்கு நேராக நம்ம மோதி எந்த பிரயோஜனமும் இல்லை. சண்டை போடுறதை தவிர சாணக்கியத்தனமாக இருந்தால் தான் அவனை ஜெயிக்க முடியும். பாரதி விஷயத்தில் அவசரப்பட்டோம்னா எல்லா கறியும் கெட்டு போயிடணும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பொறுமையாக யோசிங்க. ஸ்வேதா, நான் உன்னை அடிச்சதுக்கு மன்னிச்சிடுங்கிறாங்க. பரவாயில்ல, நான் தான் அவசரப்பட்டு உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு இப்போ தெளிவாக புரியுதுங்கிறாங்க ஸ்வேதா. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். பாரதியை இந்த ஜென்மத்தில் என்னால் அவளை மருமகளை ஏற்றுக்கவே முடியாது. பாரதியை நம்ம நெருங்க நெருங்க ஆதி நம்மளை விட்டு போய்கிட்டே இருப்பான். அது மட்டும் என்னைக்கு நடந்துடவே கூடாது. என்னைக்கு இருந்தாலும் ஸ்வேதா தான் என்னோட மருமக. எல்லாம் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, வாங்க போய் சாப்பிடலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாரதிக்கு பின்னாடி போய் ஆதி பயப்படுத்துறாங்க. அச்சோ போங்க ஆதி, உங்களை பார்த்ததும் நான் பயந்து போயிட்டேங்கிறாங்க. எது என்ன பார்த்து பயந்தீங்களா? எதுக்கு பயந்தீங்க? போங்க ஆதி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஜென்டில்மேனாக இருந்தீங்க, இப்போ என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அட இது என்ன புது வம்பா போச்சு? அப்போ இருந்த பாரதியும் இப்போ இருக்கிற பாரதியும் ஒன்றா என்ன? இப்போ தான் நீங்கள் என்னோட பொண்டாட்டியாச்சே, என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லா வகையான ரைட்ஸ் இருக்குங்கிறாங்க. ஆதி ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு போங்க. ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா தானே எங்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். பாரதி, ஒரு சின்ன மொத்தம் தானே கொடுத்தா என்னவா அப்படிங்கிறாங்க. சரி சரி இந்தாங்க, இதை பிரித்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுக்குறாங்க. அதை பிரித்து பார்க்குறாங்க. புடவை. அது எனக்கு எதுக்கு புடவையெல்லாம்? அதை ஏற்கனவே நிறைய இருக்கு. அதுவும் வீட்டில் இருக்கிற எனக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான புடவை? எது வீட்டில் இருக்க போறீங்களா? அதுதான் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆஃபீஸ் போக போகிறோம், ஆஃபீஸ் வேலையும் பார்க்க போகிறோங்கிறாங்க. இவ்வளோ திறமையோடு இருக்கிற உங்களை நான் வீட்லேயே உட்கார வைக்க போகிறதில்ல. உங்களோட புத்திசாலித்தனம் கம்பெனிக்கு கண்டிப்பாக வேணும். உங்களை என் கம்பெனியில் எம்டியாக உட்கார வச்சு அழகு பார்க்க போகிறேங்கிறாங்க. அதுக்கான எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னதுமே பாரதி ஆதி தோளில் சாஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தமிழ் பாப்பா வந்ததும்
கண்ணை முடிக்கிறா. அப்பா நான் உங்க 2 பேத்தையும் நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் வெட்கப்பட்டு பார்க்குறாங்க. வெளியில கூட்டிட்டு போறீங்களா? அம்மாவும் என்னையும் கூட்டி போறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி கேட்குறீங்க? எங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்களா? நான் தான் 2 தடவை உங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறேன்னு சொல்றா தமிழ். அது காஞ்சிபுரம் ஆஃபீஸ், இது சென்னையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸுங்கிறாங்க. அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போகிறோமா? அம்மா அப்படின்னா சீக்கிரமா கிளம்புமா அப்படின்னு தமிழ் பாப்பாவும் பாரதியும் கிளம்புறாங்க. ஸ்வேதா, அறிவு, சாரதா 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு தமிழ் பாப்பா வராங்க. தமிழ் பாப்பாவை பார்த்ததும் சாரதா ரொம்ப அளவு கடந்து கொஞ்சுறாங்க. ஏய் தமிழ், இங்க வா, பாட்டிக்கிட்ட வா, வந்து உட்காருவான்னு கூப்பிடுறாங்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ட்ரெஸ் போட்டிருந்தே, இப்போ வேற ட்ரெஸ் போட்டிருக்கேன், எங்கேயாவது வெளியில போறியான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிற தமிழ். அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போறோம், இனிமே அம்மாவும் ஆஃபீஸ்க்கு போறாங்களா? ஓஹோ அப்படியா, சரி நீ போய் அம்மாவும் அப்பாவும் ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பாத்தியாக்கா, ஆதி என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கிற தைரியம் தானே. இப்போ எதுக்கு அவளை புதுசாக ஆஃபீஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்? இத்தனை நாளாக பாரதிக்காக காஞ்சிபுரம் ஆஃபீஸில் கொண்டுட்டு இருந்தான். நேற்று என்னடானா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லாமல் சொல்கிறான். அக்கா, என் பொண்ணுக்கு ஆசைப்பட்டவன் தான் கிடைக்கல, ஆனால் ஆஃபீஸில் எல்லா பொறுப்பையும் என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறான். இதையும் அவகிட்ட இருந்து தட்டி பறிச்சிருவானான்னு கேட்குறாங்க. அறிவே, நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியாமையில இல்லைங்கிறாங்க சாரதா. அத்தை, அன்னைக்கு என்னடானா மேனேஜர் போஸ்ட்டை கேசவனுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு மாமா. அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரி பரவாயில்ல, ஆனால் எனக்கு என்னன்னா பாரதி ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுங்கிறாங்க ஸ்வேதா. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறாங்க ஸ்வேதா. மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டத தவிர ஸ்வேதா என்ன தப்பு பண்ணிட்டா? நீங்களை ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, இப்போ இது வேறையாங்கிறாங்க பார்வதி. இப்போ எதுக்கு ஆளாளுக்கு ஒன்று சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்க? இப்போ என்ன, பாரதி ஆஃபீஸ் பக்கம் வரக்கூடாது அவ்வளவுதானே? இந்த விஷயத்தை எங்கிட்ட விட்டுருங்க. எங்க எப்படி அடிச்சா என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாங்க சாரதா. நடக்கிறத மட்டும் எல்லாரும் இங்கிருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க, எல்லாரும் போங்கங்கிறாங்க சாரதா. அக்கா, நீ சொன்னா அர்த்தம் இருக்கும், கண்டிப்பா நம்புறேன். ஆனா உன் புள்ள அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்பான், கவனமா தாக்கா இருக்கணுங்கிறாங்க. சரி அறிவு, நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் கிளம்புங்கிற சாரதா. ஆதி, தமிழ் பாப்பா, பாரதி 3 பேர் வெளியில வராங்க. வாப்பா, எங்கேயும் வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு. இப்பதான் தமிழ் சொன்னா வெளியில போறேன்னு. சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஸ்வேதா, அறிவு இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏகாம்பரம் வந்து நிக்கிறாங்க. பவானி எங்க அப்படிங்கிறாங்க. அவ ஆடிட்டர் ஆபீஸ் வரைக்கும் போறா. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. சரி, நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான முடிவு சொல்லணும். ஆதியோட கல்யாணம் முடியறதுக்குள்ளேயா நிறைய சிக்கல், நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. இருந்தாலும் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லதான். இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணணும். எனக்குள்ள இருந்த அந்த பழைய வெறுப்பு இது எல்லாமே தூக்கி போட்டேன். எது எப்படி இருந்தாலும் இனிமே பாரதி தான் இந்த வீட்டோட மருமக, தமிழ் தான் என்னோட பேத்தி. எது எப்படியோ இவ ஆதிக்கு ஒய்ஃபா வந்ததுக்கு அப்புறமா இவகிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு நான் நிம்மதியா இருக்கலான்னு ஏற்கனவே முடிவு பண்ணின விஷயம்தான். இந்த வீட்டோட மொத்த பொறுப்பு இனிமே பாரதி தான் பாத்துக்குவா. அம்மா, நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல. இந்த வீட்டோட பழக்கம் வழக்கம் எல்லாம் எப்பவும் போலவே இருக்கட்டுங்கம்மா. எனக்கெல்லாம் இதை பற்றி எதுவும் தெரியாது, எனக்கு இதெல்லாம் வேண்டாமான்னு சொல்கிறாங்க பாரதி. இல்லை பாரதி, ஒரு சில விஷயங்களை ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்திடணும், அப்போ தான் குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் வராதுங்கிறாங்க சாரதா. பார்வதி, நம்ம வீட்டு சாவியை எடுத்துகிட்டு வந்து கொடுங்கிறாங்க. பார்வதியும் எடுத்துகிட்டு வந்து சாரதா கையில் கொடுக்குறாங்க. பாரதி, இனிமே இது உன் வீடு, நீ சொல்கிறபடி தான் இவங்க இங்கே இருக்கிற எல்லாருமே நடந்துக்கும். காலையில் சமைக்கிறதுல ஆரம்பித்து எது எப்பப்போ எந்த நேரத்தில் பண்ணணும்னு இனிமேல் நீ தான் முடிவு பண்ணணும். அம்மா, நான் பாரதி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேங்கிறாங்க ஆதி. என்ன ஆதி, நான் பாரதி ஏதாவது தப்பாக சொல்லிட்டுனா? இல்லைம்மா, பாரதி ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போகலாம். காஞ்சிபுரம் ஆஃபீஸில் பாரதி தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, நம்ம ஆஃபீஸில் அவங்க பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என் கூடவே இருந்தால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க ஆதி. அடடா, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. என்ன இருந்தாலும் நான் உன்னை கேட்டு முடிவெடுத்திருக்கணும். சரிப்பா, நீ பாரதி ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போங்கிறாங்க சார். அது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, இருந்தாலும் சொல்கிறேன்ப்பா. பாரதியை வீட்டோட மருமகளாக வச்சு நான் அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சரிம்மா, நான் வேணா ஆஃபீஸ்க்கு போகல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த வீட்லேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்கிறாங்க பாரதி. அச்சோ இல்லைம்மா பாரதி, ஆதி ஒரு முடிவு பண்ணனா அது கரெக்டாக இருக்கும், நான் தான் அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன். இல்லைம்மா, நீங்கள் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு வீட்டு பொறுப்பை கொடுக்குறீங்கன்னா அதை நானே பார்த்துக்கிறேன். ஆதி வேணா ஆஃபீஸை பார்த்துக்கிட்டுங்கிறாங்க பாரதி. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், பாரதி எப்படிப்பட்டவன நிறைய இடத்துல அவன் நிரூபிச்சிருக்கா. அப்படி பார்க்கும்போது ஆதியோட உயிர் காப்பாற்றிருக்கா பாரதி. அதனால நம்ம எல்லாருமே பாரதிக்கு நன்றி கடன் பட்டிருக்கோங்கிறாங்க சாரதா. இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் பாரதி கையில் கொடுத்து அழகு பார்க்கறது தான் சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி சாவி கொத்த கொண்டு போய் பாரதி கையில் கொடுக்குறாங்க. சாரதாம்பாள் கொத்து சாவியை கோளார பாரதி கையில் கொடுத்து கொத்தருமையை உட்கார வைக்க பார்க்குறாங்க. ஆதி பாரதி 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ் நிர்வாகத்தை எடுத்து நடத்துவாங்களாங்கிறது எபிசோடில் பார்க்கலாம்.